ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஹெட்டிங் என்னென்னா, அட்சய திதியை. அது வீட்டில் எப்படியெல்லாம் கொண்டாடலாம், எளிய முறையில் பூஜை செய்வது எப்படி, அது நாள் எப்படி, நேரம் எப்படி, அன்றைக்கி என்ன வாங்கினா ரொம்ப நல்லதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்கிறேன், எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னா பைமோட். இவங்க ஒரு மொபைல் ஆப்பு. இவங்களோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இவங்க ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி க்ராசரி ப்ராடக்ட் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. இதில் பர்சன்டேஜும் ரொம்ப கம்மி, டெலிவரி சார்ஜஸும் இப்போ ஃப்ரீயாக போய்ட்டுருக்கு. ப்ராடக்ட் வைஸு எல்லாமே குவான்டிட்டி வைஸு, குவாலிட்டி வைஸு எல்லாமே நல்லா இருக்குது. நானும் இதில் தான் வாங்கியிருக்கேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஹெட்டிங் என்னென்னா, அக்ஷய திதியை. இந்த அக்ஷய திதியை என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை ஏப்ரல் 30 இந்த அக்ஷய திதியை இருக்குது. 29 மாலை 5 மணிக்கு 5:21 ஸ்டார்ட் ஆகி 30 புதன்கிழமை ஏப்ரல் மாதம் மதியம் 2:14 முடிவடைகிறது இந்த அக்ஷய திதியை. அன்னைக்கு நம்ம பொருளோ பணமோ நம்ம எது வாங்கி அன்னைக்கு தங்கம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா தங்கம் வாங்கி வைக்கலாம், இல்லை வெள்ளி வாங்கி வைக்கலாம். ரெண்டுமே முடியலையா, வீட்டில் குங்குமம், மஞ்சள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இது மாதிரி எது வாங்கி வச்சாலும் அது நல்லா பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம். அப்புறம் இதை எப்படி நம்ம எளிய முறையில் கொண்டாடலாம் அப்படின்னா, லட்சுமியும் குபேரர், மகாவிஷ்ணு இவர்களெல்லாம் நம்ம அந்நாளுக்கு நம்ம கொண்டாடும்போது நம்மளுக்கு சகல சௌபாகியமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அருள் சொல்லியிருக்காங்க. அப்போ சாமி கும்பிடும் போது மஞ்சள், குங்குமம், காசு அந்த அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம இதெல்லாம் வச்சு கும்பிட்டோன்னா இதெல்லாம் பல மடங்காக பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நானுமே எங்கள் வீட்டில் எளிய முறையில் பூஜை இப்படி தான் நான் பண்ணுவேன். உங்களுக்கும் நான் அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே, ப்ளீஸ்.